சட்டமன்றத்தில் யார் முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி பெருசாக வைக்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் எந்த குறை சொன்னாலும் முதல்வர் விஜய் இன்னும் அமைதியாகவே இருக்காரு. அவருக்கு என்ன காரணம்? ஸோ அவங்களோட ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அவரே குறைவாக பேச வைப்பது, குறைவாக மக்களிடம் காண்பிப்பது. இதுதான் ஜான் ஆரோக்கியசாமியோட ஸ்ட்ராட்டஜி. சார் ராஜ்மோகன் அவர்கள் எந்திரிச்சு பதில் சொல்கிறாதோ இல்லை ஆதவர்ஜுனா பதில் சொல்கிறாங்களா, எல்லா துறைக்கும் அவங்க தான் பதில் சொல்கிறாங்க. அவர் கல்விக்கும் செய்தித்துறைக்கும் தான் சினிமா இதெல்லாம் தான் அவர் அமைச்சர்னா, அவர் பார்த்தீங்கன்னா இருக்கிற 30 டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் பதில் சொல்லுவார் போல. நான் ஆட்சி பொறுப்பேற்றேன் என்று தெரிந்து கொண்ட உடனேயே இங்கிருந்த ரவுடிகள் அனைவரும் ஆந்திராவுக்கு சென்று விட்டனர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க பேச்சையோ ஒரு முடிவையோ முதல்வர் விஜய் அவர்களிடம் இன்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த குழந்தையோட அம்மாவும் ரிலேட்டிவ்ஸ்லாம் பேசும்போது அதான் சொல்கிறாங்க, வந்து சினிமாவில் காட்டுற மாதிரி இவர் குதிச்சு வந்து காப்பாற்ற வரன்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு தான் இங்கேயோ புரிதல் இருக்கு. இப்போ இவருக்கு வந்து போலீஸ் துறையை இடையில வேற யாரையாவது மாற்றி விடலாமாங்கிற டிஸ்கஷன் கூட தலைமைச் செயலகத்தில் போயிருக்கு. அப்போது அவருக்கு வந்து நம்ம அந்த நிர்வாகத்தை சரியாக பண்ணிடுவோமாங்கிற பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து திமுக ஆட்சியும் கடந்த 5 ஆண்டுகள் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த பாவம் போல் முகம் வைத்திருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுபடுமா எடுபடாதா அப்படிங்கிறது இந்த வரப்போகின்ற தேர்தல்களில் தான் தெரியும். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக ஐடி விங் நிர்வாகி நாஜியால் சுகந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் யார் முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி பெருசாக வைக்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் எந்த குறை சொன்னாலும் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா எந்திரிச்சு பேசுகிறாரு. இன்னொரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், ராஜ்மோகன் சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. ஸோ முதல்வர் விஜய் இன்னும் அமைதியாகவே இருக்கார். அவருக்கு என்ன காரணம்? அது அவர் அமைதியாக இருக்கிறார், அதனால் அவருக்கு எதுவும் பேச தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரேட்டிவை நாம் உருவாக்கினோன்னா அது மிக தவறு. ஏன் அப்படின்னீங்கன்னா, அப்படி அமைதியாகவே உக்காந்துருக்கணும், அப்புறம் பாவமாக ஒரு முகத்தை வச்சு உட்காந்துருப்பாரு. அது வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்களோட ஸ்ட்ராட்டஜி. அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, விஜய் என்கின்ற ஒரு நடிகர் முதல்வராகியிருக்கிறார் இல்லையா. இப்போ வந்து விஜய் என்கின்ற அரசியல்வாதி எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பற்றின ஒரு அபிப்பிராயம் மக்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. விஜய் என்கின்ற அரசியல்வாதி எப்படி இருப்பார் அப்படின்னு. இப்போ விஜய் என்கின்ற ஒரு பிரச்சாரம் பண்ணுகின்றவர் நல்லா ஆக்ரோஷமாக பேசுவார் ஸ்டேஜில் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவரை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு போய் காமிக்கல. சில இடங்களில் மொத்தமாக அவர் எத்தனை இடங்களில் இது பண்ண இடங்கள் ஏதோ அவ்வளோதான் போனார். ஒரு 14-15 தொகுதிகளுக்கு போனார், ஜெயிச்சிட்டார். ஸோ அவங்களோட ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அவரே குறைவாக பேச வைப்பது, குறைவாக மக்களிடம் காண்பிப்பது. இதுதான் ஜான் ஆரோக்கியசாமியோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்போ இங்கே வந்து ஒவ்வொரு முறையும் இவர் எழுந்து பேசினா அவருடைய அறியாமை ஒரு பக்கம் வெளிப்பட்டுரும். ஒவ்வொரு மேகதாது அணைங்கிறதோ இல்லை காவேரி இஷ்யூங்கிறதோ வந்து அதெல்லாம் வந்து ஒரு காவேரி இஷ்யூங்கிறது ஒரு 150 வருஷம் 200 வருஷம் ஓல்டு பிரச்சனை. அது இந்தியாங்கிற நாட்டை விட அந்த காவேரி பிரச்சனை வந்து அரசர் காலத்திலேருந்தே இப்படி இருக்கிற பிரச்சனை. ஸோ அப்போ அதை பற்றின டேட்டாவும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் அதை குறித்து பேசுவதும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அதை பற்றி குறைந்தபட்சம் உங்களால் வந்து ஒரு 100 ஹவர்ஸ் 100 ஹவர்ஸ் நீங்கள் வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ணினா தான் அது கீனாக புரிஞ்சுக்க முடியும் தெளிவாக. அதுவும் யாருக்கு இந்த இஷ்யூலாம் பற்றி எங்கேயாவது அப்பப்போ எங்கேயாவது கேள்விப்பட்டிருந்தா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த மாதிரி நூக்கன் கார்னராக போய் பேசுறது அப்படிங்கிறது அவ்வளோ சாத்தியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சீசன்டு பொலிட்டீஷியன், ரொம்ப பக்குவப்பட்ட அனுபவம் உள்ள பொலிட்டீஷியனுக்கு தான் அது வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து விஜய் அவர்களால் முடியாதுங்கிறது விஜய்க்கும் தெரியும், அவர் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் தெரியும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து தான் வந்து இப்போது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எந்திரிச்சு பதில் சொல்கிறாதோ இல்லை ஆதவர்ஜுனா பதில் சொல்கிறாங்களா, எல்லா துறைக்கும் அவங்க தான் பதில் சொல்கிறாங்க. அவர் கல்விக்கும் செய்தித்துறைக்கும் தான் சினிமா இதெல்லாம் தான் அவர் அமைச்சர்னா, அவர் பார்த்தீங்கன்னா இருக்கிற 30 டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் பதில் சொல்லுவார் போல இல்லையா. அப்போ அந்த மாதிரி இந்த ஒரு கூட்டம் இல்லை, இந்த 5 வருஷமும் மேக்ஸிமம் இது இப்படி தான் போகும். மீடியாவில் பேசுகிறதுனாலும் ராஜ்மோகனும் ஆதவர்ஜுனாவும் தான் பேசுவாங்க.
அண்ட் சட்டசபையில் பேசுறது பதில் சொல்கிறதுனால இவங்க 2 பேர் தான் பதில் சொல்லுவாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ வருது, இப்போ இந்த இந்த இது தீ விபத்து நடந்தது இல்லையா, அந்த அமோனியா கசிவு, அதனாலும் இவங்க தான் மக்கள் முன்னாடி பதில் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா, ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு நல்ல பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர். அவர் ஆங்கராக இருந்தவர், கம்பேரிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது அப்படின்றதுனால அவர் நல்லா பேசுவார். ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த ஒரு விசிகேல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவருக்கு ஒரு பொலிட்டிக்கலாக வரணுங்கிற ஒரு ஆம்பிஷன் இருக்குது அப்படிங்கிறதே மக்களுக்கு தெரியும். அது அவர் அப்படியே சட்டுன்னு வளர்த்துட்டு வந்துட்டார். ஸோ தமிழ்நாட்டு அரசியலில் பணம் இருந்தால் என்ன வேணாலும் சாத்தியம் அப்படிங்கிறத இன்னொரு முறை அவர் நிரூபிச்சிருக்கார், மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா. ஸோ அப்போ அந்த இடத்துல தான் வந்து இங்கே வந்து முதல்வர் அப்படிங்கிறவர் அவர் பேசுவாரா பேச மாட்டாரா, இப்படியே தான் சார் 5 வருஷமும் மக்கள் வந்து பேசுவார் பேச மாட்டார், பேசுவார் பேச மாட்டார்னு மக்களும் மீடியாவும் இது பண்ணிட்டு இருக்கோம். அவருடைய 5 வருட காலங்களில் அவர் எங்கேயுமே தப்பித்தவரை கூட அவர் மீடியாவை சந்திக்கவே மாட்டார். அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அப்படி ஸ்ட்ராட்டஜி மாரி எப்படி வருவாங்க? ஏன்னா அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட முதல்வர் வந்து இந்த பாவமாக ஒரு போஸ் உட்காந்துருக்காருல, அந்த போஸ் எல்லாத்துக்கும் வருமானம்னு தெரியல. அது அவ்வளோ, ஏன்னா நம்ம வந்து அப்படி அவ்வளோ சீரியஸாக உட்காரவும் முடியுமான்றதும் தெரியல. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணணும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு. அப்படிங்கும்போது அதுக்கு ஏதாவது தனியாக மருந்து சாப்பிட்டு வந்திருக்காரான்றதும் தெரியல, அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக மருந்து இருக்கான்றதும் தெரியல. அவ்வளோ பாவமாக ஒரு முகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது பேச மாட்டார், முதல்வர் பேச மாட்டார். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மக்கள்கிட்ட எடுபடுமா அப்படிங்கிறது இந்த இடைத்தேர்தலில் கொஞ்சம் தெரியும், அப்புறம் அடுத்து வர உள்ளாட்சி தேர்தலில் தெரியும், அப்புறம் 29ல் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தெரியும், அப்புறம் 31 சட்டமன்ற தேர்தலில் தெரியும். அதனால் இந்த பாவம் போல் முகம் வைத்திருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுபடுமா எடுபடாதா அப்படிங்கிறது இந்த வரப்போகின்ற தேர்தல்களில் தான் தெரியும். பெண்கள் சார்ந்த விஷயங்களை தான் எதிர்க்கட்சியில் வைக்கிறாங்க. குற்ற சம்பவங்கள் அதிகரித்து, குழந்தைகளுக்கு இவ்வளோ பாலியல் தொல்லைகள் அதிகரிச்சு, அதுக்கு கூட அந்த துறையை வந்து காவல்துறையை கையில் வைக்கக்கூடிய விஜய் அதுக்கு கூட வாய் திறக்கலை அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி காலம் ஃபுல்லாக, ஏன்னா தமிழ்நாடுங்கிறது வந்து கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளில் இதே பிரச்சனை இருந்துச்சு மேம். அதனால தான் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ அதுக்குமே ஒரு வாய் திறக்கலை அப்படின்னா, பெண்கள் குழந்தைகள் சொல்லி பெண்கள் ஓட்டு போட்டிருப்பாங்களா? அவங்க என்ன மேம் நினைப்பாங்க? சரி, ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் அமைவதுன்னா, இப்போ அதிமுக 10 முறை அம்மா ஆட்சி காலத்தில் 10 முறை இருந்தது, 10 ஆண்டு காலம் இருந்தது அப்படின்னு சொன்னால், அம்மாவுக்கு அதிகமாக ஓட்டு போட்ட பெண்கள் மிக முக்கிய காரணம். ஸோ ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே வெற்றியும் தோல்வியையும் தீர்மானிப்பவர்கள் பெண்கள். ஆனால் இங்கே துரதிர்ஷ்டம் என்னன்னா, எந்த கட்சியுமே பெண்களை அப்ரோச் பண்ணுறதில்ல. நம்ம ஸ்ட்ராட்டஜியே பேசிக்காக பெண்களுக்கு இப்போ ரீசெண்டாக அந்த போன எலெக்ஷன்லேருந்து 21 எலெக்ஷன்லேருந்து 1000 ரூபா கொடுத்தா போதும், 2000 ரூபா கொடுத்தா போதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத யாருமே பேசுறதில்ல. 2வது, அந்த அரசியல் ரீதியாக அந்த பெண்களை யாரும் தொடர்பு கொள்வதும் இல்லை. வாக்காளர்கள்னாலே அது ஆண்கள் தான், ஆண்கள் டிசைட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த எலெக்ஷன் ப்ராசஸே என்னவா இருக்குதுன்னா, ஆண்களால் திட்டமிடப்பட்டு, ஆண்களால் வேலை பார்க்கப்பட்டு, ஆண்களால் உருவாக்கப்படுகின்ற வெற்றியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் வந்து இந்த முறை விஜய் அவர்கள் வந்தோன்னே, விஜய்க்கு வந்து பெண் ரசிகைகள் அதிகம். இந்த 90 கிட்ஸில் முக்கால்வாசி பேர் அவரோட ரசிகைகள் தான். அஜித் அவர்களுக்கு இருக்கிறத விட அவருக்கு ரொம்ப அதிகம். ஸோ அவர்கள் எல்லாருமே டிஎம்கே ஆட்சியில் பெண்கள் மீது தொடர்ந்து வன்முறை நடந்துட்டால சினிமாவில் காப்பாற்றுற மாதிரி வந்து எனக்கு காப்பாற்றுவாங்கன்னு நினச்சோம். கோயம்புத்தூர் அந்த 10 வயசு சிறுமி இது பண்ணதில் அந்த குழந்தையோட அம்மாவும் ரிலேட்டிவ்ஸ்லாம் பேசும்போது அதான் சொல்கிறாங்க, வந்து சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு பூச்சி வந்து காப்பாற்ற வரன்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு தான் இங்கேயோ புரிதல் இருக்குது. நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, தமிழ்நாடு முழுக்க விமன் வந்து ரொம்ப எஜுகேட்டடாக இருக்காங்க, அப்புறம் வந்து இங்கே வேலைக்கு போகிற பெண்கள் ரொம்ப அதிகம் அப்படின்னு. வேலைக்கு போகிற பெண்கள் அதிகமாக இருக்கலாம், எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம், படித்தவங்களோட எண்ணிக்கை இருக்கலாம். ஆனால் சினிமா மேலே இருக்கின்ற மோகமும் ரொம்ப அதிகமாக இருக்குது மற்ற ஸ்டேட்ஸை விட தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் விமன் வந்து முதல்வர் விஜய் மாதிரியான ஒரு நடிகரை வந்து ரொம்ப விரும்பி இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் அவர் வந்து விஜய் அண்ணா வந்தால் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றிடுவார், நம்ம சேஃப்டிக்கு அவர் செக்யூரிட்டி, அவர் தான் ஒரிஜினல் செக்யூரிட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்மூடித்தனமாக ஓட்டை போட்டாங்க. இப்போ ஓட்டை போட்டோன்னே இதே தான் 2011 அம்மா ஜெயிச்சு வந்தபோது அன்னைக்கு பெண்களோட ஓட்டு தான் மிக முக்கிய காரணம். அப்போ அம்மா வந்து சட்டமன்றத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னீங்கன்னா, நான் ஆட்சி பொறுப்பேற்றேன் என்று தெரிந்து கொண்ட உடனேயே இங்கிருந்த ரவுடிகள் அனைவரும் ஆந்திராவுக்கு சென்று விட்டனர் அப்படின்னு சொன்னார்.
இப்போ அந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க பேச்சையோ ஒரு முடிவையோ முதல்வர் விஜய் அவர்களிடம் இன்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அம்மா இருந்தபோது சட்டம் ஒழுங்கும் சரி, போலீஸ் துறையும் சரி அம்மாவோட கண்ட்ரோலில் இருக்கும். லகான் அவங்க கையில் இருக்கும். சரிங்களா? இப்போ இவருக்கு வந்து போலீஸ் துறையை இடையில வேற யாரையாவது மாற்றி விடலாமாங்கிற டிஸ்கஷன் கூட தலைமைச் செயலகத்தில் போயிருக்கு. அப்போது அவருக்கு வந்து நம்ம அந்த நிர்வாகத்தை சரியாக பண்ணிடுவோமாங்கிற ஒரு பயம் உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ டெய்லியுமே நீங்கள் வந்து செய்தி மக்கள் தொடர்பு துறையிலிருந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. அதை இன்ஸ்டா முதற்கொண்டு அதை அப்டேட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே உட்காந்துருப்பார். சுற்றியும் அதிகாரிகள் உட்காந்துருப்பாங்க. இவ்வளோதான் இவ்வளோதான் அவருடைய ஆக்ஷன். ஸோ அப்போ என்னன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லா இடத்துலையும் அவர் அமைதியாக இருப்பது மட்டும்தான் காட்டப்படும் அப்படின்னு. இப்போ வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் சிங்க பெண் படையா அதிரடிப்படை ஒன்று உருவாக்கியிருக்கோம் நாங்கள். இப்போ அந்த அதிரடிப்படை என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது அந்த அதிரடிப்படை அப்படின்னா, அதுக்கு ஒன்றுமே இல்லை. அது என்னது, ஒரு பல்லு இல்லாத ஒரு சிங்கம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, வேட்டையாட முடியாது. அப்போது பவர் இல்லாத சும்மா நீங்கள் வந்து ரோந்து போகலாம், அவ்வளோதான். அங்கே ஏதாவது குற்றச்சம்பவம் நடந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கலாம். ஆனால் அந்த அவங்க கொண்டு வர கேஸ் வந்து எஃப்ஐஆராக மாறுமா இல்லையாங்கிறது தெரியாது. அப்போ எந்த எக்ஸிக்யூட்டிவ் பவரும் இல்லாத தான் அந்த சிங்கப்பெண் படை. அப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இன்னும் எங்களுக்கு இப்போ 1 மாதம் போயிடுச்சா, இன்னும் எங்களுக்கு 5 மாதம் டைம் இருக்குது, 5 மாதம் டைம் கொடுக்கணும் அப்படின்லாம் அது சொல்லியிருக்காரு. ஆதவர்ஜி நான் சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு 6 மாதங்களில் இந்தியாவே ஒரு முன் உதாரணமாக தமிழ்நாடு இருக்கும் பெண்கள் பாதுகாப்புலேயும் நீங்கள் சட்டசபையில் சொல்லியிருக்காரு. சார் அவர் நல்லா அழகாக பேசுகிறார் சார், அதை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா பேச தெரிஞ்சவங்க 2 பேர் தான். அதில் அவர் வந்து ரொம்ப அற்புதமாக பேசுகிறார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டை வந்து பேசி பேசி தான் நம்ம கவுக்கவே முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்ச அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சதுனால அவர் வந்து ரொம்ப சிறப்பாக பேசுகிறாரு. சிறப்பாக பட்ட இதில் பேசும்போது, சட்டசபையில் பேசும்போது பல முறை சபாநாயகர் குறுக்கிட்டு நீங்கள் தவறான தகவல்களை எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா, பட் உண்மையிலுமே அந்த இடத்துல வந்து நம்ம சபாநாயகரை வந்து பாராட்டணும். என்ன அப்படின்னீங்கன்னா, அவருடைய அனுபவம், அவர் அதை என்ன சொல்கிறது, அந்த தாவேகா அரசுக்கு வந்து சபாநாயகருங்கிற ஒருத்தரை வந்து ஆக்சுவலி அதிமுக வந்து பிச்சை போட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இது கொஞ்சம் அரகண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கலாம் பார்க்குறவங்களுக்கு, பட் இட் இஸ் த ட்ரூத். இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தரை வந்து தான் அவர் இங்கேருந்து ஓபிஎஸ் கூட போயிட்டு அங்கிட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அவர் எங்கே அந்த பாலபாடம்லாம் எங்கே கற்றுக்கிட்டாருன்னா அதிமுகவில் கற்றுக்கிட்டாரு. அதுதான் இன்றைக்கி அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது. அப்பாவை மாதிரி இல்லாமல் இருக்கார். அப்பாவை வந்து எஸ் அஃப்கோர்ஸ் அதை நம்ம சொல்லணும். ஏன்னா அப்பாவை வந்து முழுக்க அவர் வந்து ஸ்டாலின் ஐயாவையும் திமுக அரசாங்கத்தின் தவறுகளையும் காப்பாற்றுவதற்காகவே 5 வருஷத்தை உட்காந்துட்டாரு. அவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தப்போ கூட அதுக்கெல்லாம் அவர் வெட்கப்பட்ட மாதிரி ஒன்றும் தெரியலை. ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, அமைச்சர் வந்து, ஏன்னா அவருக்கும் தெரியுது இவங்க எல்லாருமே வந்து இப்போ தானே கற்றுக்கிட்டு வர்றாங்க, இப்போ தானே ஸ்கூலில் அட்மிட் ஆகிருக்காங்க, ஸோ அவங்க +2 பாஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும் அப்படின்றதுனால அவர் வந்து நீங்கள் தப்பாக அதை பதிவு பண்ணுறீங்க அப்படின்றத அவர் சொல்லிடுறாரு. அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து திமுக ஆட்சியும் கடந்த 5 ஆண்டுகள் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை விட நிலைமை இன்னும் வர்ஸாக மாறும், இன்னமும் கொஞ்சம் மோசமாக தான் மாறுமே ஒழிய, பெண்கள் பாதுகாப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து முன் அனுபவம் மட்டும் இல்லை, அதை பற்றின எந்த ஒரு ஐடியாவும் இல்லாதவர்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி.